இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்எஸ்ல இருக்கக்கூடிய பொசிஷன் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவ்வும், ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா H1ல ஒரு டெக்ஸ்ட்டும் கொடுத்து வச்சிருக்கேன். வழக்கம் போல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலாக சிஎஸ்எஸ் ஃபைல், அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு நார்மலான ஸ்டைலிங், ஸோ வித் அண்ட் ஹைட், பேக்ரவுண்ட் கலர், உள்ளே இருக்கக்கூடிய H1க்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் டெக்ஸ்ட் லைன், ஒரு லைன் ஹைட், ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டோமா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ இதை தான் நம்ம வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், பொசிஷன் ப்ராப்பர்ட்டி இல்லையா, ஸோ பொசிஷன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வேல்யூஸ் இருக்குது. அப்சல்யூட், ஃபிக்ஸ்டு, ரிலேட்டிவ், ஸ்டாட்டிஸ்டிக், இந்த மாதிரி எனக்கு வந்து வேஸ் ஒரு நிறையா காட்டுது. இதெல்லாமே நம்ம வந்து ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ். ஸோ ரிலேட்டிவ் பேருக்கு ஏற்ற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு டாப்லேருந்து 100 பிக்சல் கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டாப் 100 பிக்சல் போட்டேன் அப்படின்னா மேலே வந்து 100 பிக்சல் வந்துடும். இதே மாதிரி லெஃப்ட்டு 100 பிக்சல், ரைட்டில் ஒரு 100 பிக்சல், பாட்டமில் 100 பிக்சல் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எல்லா பக்கமும் அந்த மாதிரி 100 பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட்டோட பொசிஷனை நீங்கள் ரிலேட்டிவாக மாற்றுறீங்க. ரிலேட்டிவாக மாற்றுறது மூலிமா அதோடைய டாப், லெஃப்ட், பாட்டம், ரைட், இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எலமெண்ட்டோட பொசிஷனை ரிலேட்டிவாக மாற்றுறோம். ஸோ இதுதான் வந்து ரிலேட்டிவ் பொசிஷன். ஸோ இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான எலமெண்ட்டை வந்து கொஞ்சமாக அதோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணணும் லெஃப்ட்டில், ரைட்டில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, சிம்பிளாக அதோட பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு போட்டுட்டு அந்த வேல்யூஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டாப், ரைட், பாட்டம் எது வேணுமோ. ஸோ நீங்கள் கேட்கலாம், ஸோ அந்த ரிலேட்டிவ் போடாமல் நார்மலாக டாப்பு, பாட்டம், லெஃப்ட்டுன்னு போட்டால் வேலை செய்யாதான்னு கேட்டிங்கன்னா, எஸ் வேலை செய்யாது. நார்மலாக டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய இந்த பொசிஷன் அட்ரிபியூட்டோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக். இந்த ஸ்டாட்டிக்னா என்ன சொல்லி இப்போ பார்க்கலாம். நான் அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டாப் பொசிஷன் ரிலேட்டிவ் அழிச்சிட்டு டாப் 100 பிக்சல் கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்களா எதுவுமே வேலை செய்யலை. லெஃப்ட்டு 100 பிக்சல் கொடுத்தாலும் வேலை செய்யாது. ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிற வேல்யூ வந்து ஸ்டாட்டிக்கில் வந்து இந்த மாதிரி டாப் அண்ட் பாட்டம் எல்லாம் வரைய வராது. ஜஸ்ட் ஸ்டாட்டிக்காக அதே இடத்துல நிற்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ வந்து பொசிஷன் ஸ்டாட்டிக்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி போயிட்டு டாப் 100 பிக்சல், லெஃப்ட், பாட்டம் 100 பிக்சல் எதுவும் வேலை செய்யாது. ஏன்னா இது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்குது. ஸ்டாட்டிக்காக அப்படின்னா ஒரு ஸ்டாச்சு மணி அப்படியே நிற்கும், அவ்வளோதான். அந்த இடத்துல இருக்கும், எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகாது, எதுவுமே ஆகாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிற வேல்யூ வந்து அப்சல்யூட். பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, ஸோ இந்த அப்சல்யூட் வேல்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம HTML சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்மளுடைய பாக்ஸனோட பேரண்ட் யார் இருக்கா, ஹோல் விண்டோ தானே, அதுக்கு பதிலாக நம்ம கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவ் போட போகிறோம். அதுக்குள்ளே தூக்கி இதை நான் வந்து போட போகிறேன். ஸோ போட்டோன்னா பாக்ஸ் ஒன்றுன்றது கண்டெய்னருக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ இதை ஸ்டைல் பண்ணுறதுக்காண்டி இந்த கண்டெய்னர் கிளாஸை வந்து நான் செலக்ட் பண்ணி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வித் 90% கொடுத்துட்டு, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 வியூ போர்ட் ஹைட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி தெரியணுன்றதுக்காண்டி பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லாவே விசிபிளாக தெரியுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து அந்த பாக்ஸ் ஒன்றுக்கு பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துருந்தாலுமே எந்த ஒரு சேஞ்சஸுமே நமக்கு நடக்கல. ஸோ அப்படி தானே தெரியும். பட் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு எலமெண்ட்டுக்கு பொசிஷன் அப்சல்யூட்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா, அதோட பேரண்ட் வந்து எந்த பேரண்ட் ரிலேட்டிவான பொசிஷனில் இருக்கோ அந்த பேரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஆகிடும். கொஞ்சம் குழப்பதில்லை. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அதாவது என்னென்னா, இப்போ இதோட பேரண்ட் யார், கண்டெய்னர் தானே. ஸோ இந்த கண்டெய்னரோட பொசிஷன் ரிலேட்டிவாக இருந்துச்சுன்னா, நீங்கள் டாப் 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த கண்டெய்னரோட மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது போய் உட்காந்துக்கும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொசிஷன் வந்து அப்சல்யூட் கொடுத்து வச்சுருக்கோம் பாக்ஸ் 1 அப்படின்ற டிவ்வுக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் 1 அப்படின்ற டிவ் இருக்கு இல்லையா, ஸோ இதோட பாட்டம் அப்படின்ற வேல்யூ வந்து 0 வைக்கிறேன். 0 வச்ச நெக்ஸ்ட் செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஎம் பாக்ஸ் 1 அப்படின்ற டிவ் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோவோட கீழே போய் உட்காந்துக்குச்சு. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, டிஃபால்ட்டாக நம்ம விண்டோ இருக்கு இல்லையா, அதோட பொசிஷன் வந்து ரிலேட்டிவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டெய்னர் பாக்ஸ் 1க்கு மேலே இருக்கிறது யார், அதோட பேரண்ட் யார், இந்த கண்டெய்னர். இந்த கண்டெய்னரோட பொசிஷன் ரிலேட்டிவாக இல்லை. ஸோ அப்போ என்ன இருக்குது, இதுக்கு மேலே யார் ரிலேட்டிவாக இருக்காங்களோ தேடி போயிட்டே இருக்கும். அது போய் பார்த்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ. ஸோ விண்டோ தான் ரிலேட்டிவாக இருக்குது. அதோட பாட்டம் வேல்யூ 0 கொடுத்தீங்க அப்படின்னா பாட்டமில் போய் உட்காந்துக்குச்சு. ஸோ இதான் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் போய் அதை ரிலேட்டிவாக மாற்றுறீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் மாற்றுறேன் பாருங்கள், பொசிஷன் ரிலேட்டிவ் போட்டேன் அப்படின்னா அந்த கண்டெய்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்சல்யூட் ஆயிரும். அதோட பாட்டமில் போய் இது வந்து உட்காந்துக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் பொசிஷன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது முன்னாடி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோக்கு அப்சல்யூட்டாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னருக்கு வந்து அப்சல்யூட்டாக இருக்குது. ஸோ இதோட பேரண்ட் எலமெண்ட் எப்போ ரிலேட்டிவாக இருக்கோ அந்த பேரண்ட் எலமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்சல்யூட் ஆயிரும். அதாவது ரைட்ஸ் 0 கொடுத்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் 0 ஆயிரும். ரைட்டில் 100 பிக்சல் கொடுத்தோம் அப்படின்னா ரைட்லேருந்து 100 பிக்சல் உள்ளே வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்சல்யூட் பொசிஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூ தான். ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மாஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த அப்சல்யூட், ரிலேட்டிவ் இதெல்லாம் வந்து ரொம்பவே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். பட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபியூச்சரில் லே அவுட் பற்றி நம்ம டிசைன் பண்ணும்போது லேஅவுட்லாம் நிறையா டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துல இந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் தான் ஒரு வைட்டல் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணும்.
ஸோ அதனால் இந்த ரிலேட்டிவ் அப்சல்யூட் இந்த கான்செப்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். திருப்பி 2-3 தாட்டி இந்த வீடியோ கூட பாருங்கள், புரியல அப்படின்னா. ஸோ இந்த ரிலேட்டிவ் வேல்யூக்கும் இந்த அப்சல்யூட் வேல்யூக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மேஜர் வித்தியாசம். நீங்கள் ரிலேட்டிவ்ல பாட்டம் 0 கொடுத்தீங்க அப்படின்னா அது எதுவுமே பண்ணாது. ஸோ இதே இது அப்சல்யூட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா பாட்டமில் போய் உட்காந்துக்கும். அந்த பேரண்ட் எலமெண்ட்டோட பாட்டமில் உட்காந்துட்டு அங்கே இடத்துல நீங்கள் கொடுக்குற ஒரு பிக்சலுமே இப்போ பாட்டம் 100 பிக்சல் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே அப்படியே ஏறிட்டே போகும், மேலே மேலே அப்படியே ஏறிட்டே போகும். ஸோ இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ. ஸோ பொசிஷன் ஃபிக்ஸ்டு. ஸோ ஃபிக்ஸ்டு பொசிஷன் பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிரும். ஸோ அதாவது என்னென்னா அது எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிரும். நீங்கள் அந்த விண்டோ என்ன தான் ஸ்க்ரோல் ஆனாலும் சரி, அது வாட்டுக்கு தனியாக ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்குமே தவிர அந்த ஸ்பெசிஃபிக் எலமெண்ட் வந்து நகரவே நகராது. இப்போ நான் அதை உங்களுக்கு நல்லா காட்டுறதுக்காண்டி அதோட வித் அண்ட் ஹைட்டை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு விண்டோவை ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அதை ஃபிக்ஸ்டு எலமெண்ட்டாக மாற்றிட்டு இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்க்ரோல் பண்ண அந்த பேக்ரவுண்ட் கலர் தான், அந்த க்ரீன் கலர் தான் மேலே போயிட்டு வருதே தவிர அந்த பாக்ஸ் வந்து மூவ் ஆகாமல் அங்கேயே நிற்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு. ஸோ இந்த ஃபிக்ஸ்டாக இருக்க எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் விண்டோ. ஸோ அதாவது அந்த விண்டோ இருக்கு இல்லையா, இந்த ஹோல் விண்டோ வந்து ஃபிக்ஸ்ட் ஆயிரும். இந்த ஹோல் விண்டோவில் நீங்கள் லெஃப்ட்லேருந்து 100 பிக்சல் கொடுத்துக்கலாம், ரைட்லேருந்து 100 பிக்சல் கொடுத்துக்கலாம், இல்லை மேலேருந்து 100 பிக்சல், இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் எங்கே வேணுமோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை உங்களுக்கு இன்னும் நல்லா புரிய வைக்கிறதுக்காண்டி நான் இன்னொரு டிவை வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் போட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கண்டெய்னர் 2 அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு ஹைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 100 வியூ போட்டு தைக்க போகிறேன். ஸோ ஏன்னா அந்த ஸ்க்ரோல் வந்து அதிகமாக்குறதுக்காண்டி. ஸோ வித் அண்ட் ஹைட் செட் பண்ணதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் கலர் அந்த க்ரீன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் வேணுன்றதுக்காண்டி நான் ஏதாச்சும் ஒரு ரேண்டமான கலர், ஃபார் எக்ஸாம்பிள் பிங்க் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிங்க் கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எல்லாமே செட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஸ்க்ரோல் பண்ண அந்த பேக்ரவுண்ட் அந்த பின்னாடி இருக்க டிவ் தான் மேலே கீழே போயிட்டு வருமே தவிர இந்த எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக அதே இடத்துல அப்படியே நிற்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்கல்ல, லெஃப்ட்டில் 100 பிக்சல், டாப்பில் 100 பிக்சல், அதை எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் விண்டோலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இப்போ லெஃப்ட்லேருந்து 100 பிக்சல் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஹோல் விண்டோவோட லெஃப்ட்லேருந்து 100 பிக்சல் தள்ளி வரும். அதே மாதிரி டாப்லேருந்து 100 பிக்சல் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஹோல் விண்டோவோட டாப்லேருந்து ஒரு 100 பிக்சல் கீழே வரும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு வேல்யூ வந்து ஒர்க் ஆகும். அதாவது ஒரு எலமெண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ்டாக அதே இடத்துல நீ நிற்கணும், மற்ற இதெல்லாம் நகர்ந்துக்கட்டும், நீ மட்டும் அப்படி நினைச்சிங்க அப்படின்னா பொசிஷன் ஃபிக்ஸ்டுன்னு வச்சிங்கன்னா போதும், இந்த மாதிரி நடந்துடும். லெஃப்ட் 0 கொடுத்தீங்கன்னா அந்த அப்சல்யூட்டில் வர மாதிரியே வந்து இதுவும் 0 ஆகி ஒட்டிக்கும் போய். ஈவன் அதோட பேரண்ட்ஸ் ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அதை பார்க்கவே பார்க்காது, ஸ்ட்ரெயிட்டாகவே விண்டோ கூட தான் அது கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபிக்ஸ்டு ப்ராப்பர்ட்டி, ஃபிக்ஸ்டு வேல்யூ பொசிஷனோடது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி பொசிஷன். ஸோ ஸ்டிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அதை என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பொசிஷனை வந்து நான் ஸ்டிக்கி அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். ஸோ ஸ்டிக்கி பொசிஷன்ன்றக்காண்டி இந்த ஸ்டிக்கி பொசிஷன் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாட்டம் அப்படின்ற 0 நான் இப்போ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பாட்டம் 0 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இதோட பாட்டம், அதாவது இதுக்கு கீழே இருக்குல்ல இதோட பேரண்ட் எலமெண்ட், அதோட பாட்டம் எப்போ இதை வந்து டச் பண்ணுதோ அது அங்கே போய் ஒட்டிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டாப்பில் 0 கொடுத்துருக்கேன்னா, ஸோ டாப்பு போய் அதை எங்கே டச் பண்ணுதோ அது அங்கே போய் ஒட்டிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அது டாப்பில் அப்படியே நின்றுக்குச்சு அன்டில் இதோட பேரண்ட் முடிகிற வரைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அது பேரண்ட் முடிஞ்ச உடனே அப்படியே அது மேலே கூட்டு போயிடுது. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போய் டாப்பில் போய் ஒட்டிக்கிச்சு. அதாவது இந்த விண்டோவோட டாப்பில் போய் எப்போ இடிக்குதோ அப்போ போய் ஒட்டிக்கும். அதோட பேரண்ட்டோட பாட்டம் வந்து இதை கூட்டு போகிற வரைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி பொசிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாட்டம் 0 அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இது போய் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒட்டிக்கும் அன்டில் இது முடிகிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதனால் டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதனால் நான் டாப் வேல்யூ வந்து 0 கொடுத்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் 0 கொடுக்கும்போது என்ன ஆகுது, அது நேராக போய் விண்டோ மேலே போய் ஒட்டிக்குது அன்டில் இதோட பேரண்ட் வந்து இதை கூட்டு போகிற வரைக்கும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்பர்ட்டி தான், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வேல்யூஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பொசிஷன் ப்ராப்பர்ட்டியை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துருப்போம். ஸோ இதை பற்றின அட்வான்ஸ்டான வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் எல்லாத்தையும் பற்றி சொன்னேன் அப்படின்னா இதோட லென்த் வந்து அதிகமாயிரும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூஸை பற்றின டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் வித் எக்ஸாம்பிள்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஸோ பாய் கைஸ்.